பிஎன்எஸ்எஸ் பிரிவு 110 செயல்முறைகள் தொடர்பான பரஸ்பர ஏற்பாடுகள். 1. இந்த சன்ஹிதா விரிவடையும் பிரதேசங்களில் உள்ள ஒரு நீதிமன்றம் இனிமேல் இந்த பகுதியில் கூறப்பட்ட பிரதேசங்கள் என குறிப்பிடப்படுகிறது. விரும்பினால் அ. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு சம்மன் அல்லது பி. குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வதற்கான வாரண்ட் அல்லது சி. ஒரு ஆவணம் அல்லது பிற விஷயத்தை ஆஜராகி சமர்ப்பிக்க அல்லது அதை தாக்கல் செய்ய வேண்டிய எந்தவொரு நபருக்கும் ஒரு சம்மன் அல்லது இ. அது வழங்கிய ஒரு தேடுதல் உத்தரவு எந்த இடத்திலும் வழங்கப்பட வேண்டும் அல்லது செயல்படுத்தப்பட வேண்டும். ஐ. மேற்படி பிரதேசங்களுக்கு வெளியே இந்தியாவில் உள்ள எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது பகுதியிலோ உள்ள நீதிமன்றத்தின் உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் அது அந்த நீதிமன்றத்தின் தலைமை அதிகாரிக்கு அனுப்பப்படும் அல்லது நிறைவேற்றப்படுவதற்கு அஞ்சல் மூலமாகவோ அல்லது வேறுவிதமாகவோ அத்தகைய சம்மன் அல்லது வாரண்டை நகல் அனுப்பலாம். உட்பிரிவு ஏ அல்லது உட்பிரிவு சி இல் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் சம்மன்கள் அவ்வாறு வழங்கப்பட்டால் அது அனுப்பப்பட்ட நீதிமன்றத்தின் தலைமை அதிகாரி ஒரு மாஜிஸ்திரேட்டாக இருந்தால் அத்தகைய சம்மன் கள் தொடர்பாக பிரிவு 70 இன் விதிகள் பொருந்தும். கூறப்பட்ட பிரதேசங்கள். 2. இந்தியாவிற்கு வெளியே உள்ள எந்த நாடு அல்லது இடத்தில் அத்தகைய நாட்டின் அரசாங்கத்துடன் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது அல்லது குற்றவியல் விவகாரங்கள் தொடர்பாக சம்மன்கள் அல்லது வாரண்டை செயல்படுத்துவதற்கான இடம். இனி இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒப்பந்தம் செய்யும் மாநிலமாக அத்தகைய நீதிமன்றம் நீதிபதி அல்லது மாஜிஸ்திரேட்டுக்கு இயக்கப்பட்ட அத்தகைய படிவத்தில் அத்தகைய சம்மன்கள் அல்லது வாரண்ட்களை நகல் அனுப்பலாம் மற்றும் மத்திய அரசு அறிவிப்பின் மூலம் இந்த சார்பாக குறிப்பிடலாம். 2. மேற்படி பிரதேசங்களில் உள்ள நீதிமன்றம் சேவைக்காக அல்லது நிறைவேற்றுவதற்காக பெற்றுள்ள இடத்தில் அ. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு சம்மன் அல்லது பி. குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வதற்கான வாரண்ட் அல்லது சி. ஒரு ஆவணம் அல்லது பிற விஷயத்தை ஆஜராகி சமர்ப்பிக்க அல்லது அதை தாக்கல் செய்ய வேண்டிய எந்தவொரு நபருக்கும் ஒரு சம்மன் அல்லது இ. ஒரு தேடல் வாரண்ட் வழங்கியது. ஐ. கூறப்பட்ட பிரதேசங்களுக்கு வெளியே இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு மாநிலம் அல்லது பகுதியில் உள்ள நீதிமன்றம். 2. ஒரு ஒப்பந்த மாநிலத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் நீதிபதி அல்லது மாஜிஸ்திரேட் அது அதன் உள்ளூர் அதிகார வரம்பிற்குள் சேவை அல்லது நிறைவேற்றுவதற்காக கூறப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மற்றொரு நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட சம்மன் அல்லது வாரண்டாக இருந்தால் அது வழங்கப்பட அல்லது செயல்படுத்தப்படும். மற்றும் எங்கே ஐ. கைது உத்தரவு நிறைவேற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர் முடிந்தவரை பிரிவுகள் 82 மற்றும் 83 மூலம் குறிப்பிடப்பட்ட நடைமுறையின்படி கையாளப்பட வேண்டும். 2. ஒரு தேடுதல் உத்தரவு நிறைவேற்றப்பட்டது தேடலில் கண்டறியப்பட்ட விஷயங்கள் முடிந்தவரை பிரிவு 10(4) இன் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறையின்படி கையாளப்படும். ஒப்பந்தம் செய்யும் மாநிலத்திடம் இருந்து பெறப்பட்ட சம்மன் அல்லது தேடுதல் உத்தரவு செயல்படுத்தப்பட்டால் ஆவணங்கள் அல்லது பொருட்கள் அல்லது தேடலில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் சம்மன் அல்லது தேடுதல் வாரண்ட் போன்ற அதிகாரத்தின் மூலம் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படும். மத்திய அரசு அறிவிப்பின் மூலம் இதை பற்றி குறிப்பிடலாம். बीएनएसएस धारा 110 प्रक्रियाओं के संबंध में पारस्परिक व्यवस्था. 1. जहां न्यायालय उन क्षेत्रों में जिन पर यह संहिता लागू होती है जिन्हें इस धारा में आगे उक्त क्षेत्र कहा गया है यह चाहता है कि क. किसी अभियुक्त व्यक्ति को सम्मन भेजा जाए या ख. किसी अभियुक्त व्यक्ति की गिरफ्तारी के लिए वारंट भेजा जाए या
गह किसी व्यक्ति को सम्मन भेजा जाए जिसमें उससे उपस्थित होने और कोई दस्तावेज या अन्य चीज पेश करने या उसे पेश करने की अपेक्षा की जाए, या घ उसके द्वारा जारी किया गया तलाशी वारंट किसी भी स्थान पर तामील या निष्पादित किया जाएगा। आय उक्त क्षेत्रों के बाहर भारत में किसी राज्य या क्षेत्र में किसी न्यायालय के स्थानीय अधिकार क्षेत्र के भीतर वह ऐसे समन या वारंट को डाक द्वारा या अन्यथा उस न्यायालय के पीठासीन अधिकारी को तामील या निष्पादित करने के लिए 2 प्रतियों में भेज सकता है, और जहां खंड क या खंड ग में निर्दिष्ट कोई समन इस प्रकार तामील किया गया है, वहां धारा 70 के उपबंध ऐसे समन के संबंध में इस प्रकार लागू होंगे मानो न्यायालय का पीठासीन अधिकारी जिसे वह भेजा गया है उक्त प्रदेशों में मजिस्ट्रेट हो। तो भारत के बाहर किसी देश या स्थान में जिसके संबंध में केंद्रीय सरकार ने ऐसे देश या स्थान की सरकार के साथ आपराधिक मामलों के संबंध में समन या वारंट की तामील या निष्पादन के लिए व्यवस्था की है, जिसे इस धारा में इसके पश्चात संविदाकारी राज्य कहा गया है, वह ऐसे समन या वारंट को ऐसे प्रारूप में 2 प्रतियों में ऐसे न्यायालय, न्यायाधीश या मजिस्ट्रेट को भेज सकता है तथा प्रेषण के लिए ऐसे प्राधिकारी को भेज सकता है जिसे केंद्रीय सरकार अधिसूचना द्वारा इस संबंध में निर्दिष्ट करे। 2 जहां उक्त प्रदेशों में किसी न्यायालय को तामील या निष्पादन के लिए प्राप्त हुआ है। क किसी अभियुक्त व्यक्ति को समन किया। ख किसी अभियुक्त व्यक्ति की गिरफ्तारी के लिए वारंट या गह किसी व्यक्ति को समन जिसमें उससे उपस्थित होने और कोई दस्तावेज या अन्य चीज प्रस्तुत करने या उसे प्रस्तुत करने की अपेक्षा की गई हो, या घ तलाशी वारंट जो निम्नलिखित द्वारा जारी किया गया हो। आय उक्त प्रदेशों के बाहर भारत के किसी राज्य या क्षेत्र में न्यायालय द्वारा। तो किसी संविदाकारी राज्य में न्यायालय, न्यायाधीश या मजिस्ट्रेट द्वारा वह उसे इस प्रकार तामील या निष्पादित कराएगा मानो वह उक्त प्रदेशों में किसी अन्य न्यायालय से उसके स्थानीय अधिकार क्षेत्र में तामील या निष्पादन के लिए प्राप्त समन या वारंट हो, और जहां आय गिरफ्तारी का वारंट निष्पादित किया गया है, गिरफ्तार किए गए व्यक्ति के साथ जहां तक संभव हो धारा 82 और 83 द्वारा निर्दिष्ट प्रक्रिया के अनुसार व्यवहार किया जाएगा। तो तलाशी वारंट निष्पादित किया गया है, तलाशी में पाई गई चीजों के साथ जहां तक संभव हो धारा 104 द्वारा निर्दिष्ट प्रक्रिया के अनुसार निपटा जाएगा, बशर्ते कि ऐसे मामले में जहां किसी संविदाकारी राज्य से प्राप्त समन या तलाशी वारंट निष्पादित किया गया है, तलाशी में प्रस्तुत दस्तावेज या चीजें या पाई गई चीजें समन या तलाशी वारंट जारी करने वाले न्यायालय को ऐसे प्राधिकारी के माध्यम से भेजी जाएंगी जिसे केंद्रीय सरकार अधिसूचना द्वारा इस संबंध में निर्दिष्ट करे।